எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா? கார்த்திகை தீபத்துக்கு எல்லார் வீட்லையும் அகல் விளக்கு நம்ம ஏற்றி வைப்போம். அப்படி ஏற்றி வைக்கிற அகல் விளக்கு காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கும் விளக்குக்கு அடியில் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் விளக்கு எரியறதுக்கும் சூப்பரான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். எல்லார் வீட்டில் விளக்கு அணைஞ்சாலுமே உங்கள் வீட்டில் விளக்கு நின்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 அகல் விளக்கு எடுத்திருக்கேன். இப்போ உங்ககிட்ட 3 தான் காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி போன வருஷம் நான் யூஸ் பண்ண அகல் விளக்கு யூஸ் பண்ணிட்டு கழுவி நம்ம தொடச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த அகல் விளக்கு தாங்க. திரும்ப இந்த வருஷம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக வேற ஒரு டிப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோங்க. இப்போ நான் 4 அகல் விளக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு அகல் விளக்குக்கு மட்டும் நான் அக்ரலிக் பெயிண்ட் அடிக்கிறேங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அடிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அடிக்கிறேன். இந்த எல்லோ கலரில் இந்த விளக்கை பார்க்கும்போது அப்படியே கோல்டன் கலர் விளக்கு மாதிரி சூப்பராக இருக்குங்க. அதில் அப்படியே தீபம் எரியும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. சரி, இந்த அக்ரலிக் பெயிண்ட் நம்ம எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடியில் எண்ணெய் கசியும் இல்லையா, இது மண் விளக்கு அப்படிங்கிறதுனால எண்ணெயை நிறைய உரியும். அது மட்டும் இல்லாமல் அடியில் எண்ணெய் கசியும். அந்த மாதிரி எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கும் எண்ணெய் அதிகமாக உரியாமல் இருக்கிறதுக்கும் தான் நம்ம அக்ரலிக் பெயிண்ட் அடிக்கிறோம். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெயில் பாலிஷ் கூட அடிச்சுக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் மட்டும் அடிச்சிருக்காங்க, வெளிப்பக்கம் அடிக்கல. இதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 விளக்குல டைரக்டா நீங்க தீபம் ஏற்றக்கூடாதுங்க. இந்த 4 விளக்கையும் நான் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஆமாங்க, ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். எதுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெய் சீக்கிரமா அப்சர்வ் பண்ணாதுங்க. ஏன்னா விளக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதனால எண்ணெயை அது உரியவே உரியாது. அதாவது விளக்கு ஜில்லுன்னு இருக்கும் போது எண்ணெயை அப்சர்வ் பண்ணாது. ஏன்னா எண்ணெயும் தண்ணியும் கலக்காது இல்லையா, அதுக்காக தான் ஃப்ரீசர்ல நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ நீங்க தீபம் ஏத்துறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணா போதும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம விளக்க வெளியில எடுத்துடலாம். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா விளக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்க இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க எண்ணெய் ஃபில் பண்ணி திரி போட்டு தீபம் ஏத்தலாங்க. நல்லாவே இது சில்னஸ் தாங்கும். ஏன்னா மண் பாத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சில்லுன்னு இருக்கக்கூடியது தானே. அது மட்டும் இல்லாம ஃப்ரீசர்ல வச்சதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கை தவறி அகல் விளக்கு கீழே விழுந்தாலும் நமக்கு உடையாதுங்க. இது நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால இறுகி போய் இருக்கும். நல்லா இறுக்கமா இருக்குங்க. அது உருகுனதுக்கு அப்புறம் தான் கீழே விழுந்தா உடையும். அதனால நீங்க ஃப்ரீசர்ல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் உரியாது, அதே சமயம் கீழே உடையவும் உடையாது. முக்கியமா ரொம்ப நேரம் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ அகல் விளக்குக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஸில் வைக்கிறாங்க, மஞ்சள் தனியாக குங்குமம் தனியாக. எப்பவுமே விளக்கு பூஜை பாத்திரங்களுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம்னா நம்ம கையை யூஸ் பண்ணி வைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அதே சமயம் மஞ்சள் நம்ம கையில் படுறது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயங்க. அதை நம்ம வேணும்னே அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கைகளால் செய்யும் போது தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பாருங்க, நார்மலான அகல் விளக்கை விட எனக்கு இந்த எல்லோ கலர் விளக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிரைட்டாகவும் இருக்கு. இதுல தீபம் எரியும் போது அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க கடைகளில் போய் பெயிண்ட் அடிச்ச விளக்கு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நார்மலான அகல் விளக்கு வாங்கி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும், வித்தியாசமாவும் இருக்கும். உங்க வீட்டுல எத்தனை அகல் விளக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை அகல் விளக்குல இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அகல் விளக்குல நான் எண்ணெய் ஊத்தி திரி போட போறேங்க. எண்ணெய் ஊத்தும் போது நீங்க வாய் பெருசா இருக்க பாட்டில இருந்து எண்ணெய் ஊத்தாதீங்க. இந்த மாதிரி குட்டியான ஓட்டை இருக்க மாதிரி பாட்டில் வாங்கி அதுல ஊத்தி நீங்க எண்ணெய் ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வேஸ்டா போகாது. நெக்ஸ்ட் நம்ம திரி போடுறோம் இல்லையா, அகல் விளக்கு குட்டியா இருக்கிறதுனால திரியை நம்ம குட்டியா போடுறது தாங்க நல்லது. பெரிய திரி போடும்போது அது எண்ணெயை நிறைய அப்சர்வ் பண்ணி இழுத்து வச்சுக்கோ. அதனால நமக்கு எண்ணெய் குறைஞ்சு போயிடும், சீக்கிரமாவே அகல் விளக்கு அணைஞ்சு போயிடுங்க. அதனால சின்ன திரியா பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன திரியுமே நமக்கு மொத்தமா தொன்னையா இருக்கக்கூடாதுங்க, நல்லா மெலிசா இருக்கக்கூடிய திரியா பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரை உங்க வீட்டுல பஞ்சு இருந்ததுன்னா அந்த பஞ்சை நல்லா சுருட்டி திரி மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன திரியவே 2ஆ நீங்க பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் நீங்க போட்டு விட்டுக்கோங்க. திரி ரொம்ப மொத்தமா இருந்ததுன்னா எண்ணெயை நிறைய உறிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ விளக்கு சீக்கிரமா அணைஞ்சு போயிடும். அதனால திரி குட்டியா இருக்கணும், அதே மாதிரி நல்லா மெலிசா இருக்க மாதிரி பார்த்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் குட்டியான திரியவே 2ஆ பிரிச்சு 2 விளக்குக்கு போட்டு விட்டுட்டேங்க. இப்போ நான் 4 விளக்குக்கு திரி போட்டு விட்டுட்டேன். இப்போ நீங்க உங்க வீட்டுல ஒருவேளை 50 விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா அந்த திரியோட நுனிப்பகுதியில கற்பூரத்தோட துகள்களை நீங்க தொட்டு தொட்டு வச்சுட்டீங்கன்னா விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. ஒரே குச்சிலேயே 20-30 விளக்கு கூட நீங்க ஏத்திடலாம். எப்பவுமே விளக்கு ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா, அது காமாட்சி விளக்கா இருந்தாலும் சரி, நார்மலான அகல் விளக்கா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டுக்கோங்க. நீங்க மாக்கோலம் போடலாம், அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கோலம், எது வேணாலும் நீங்க போடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
கோலமாவில் கோலம் போட்டுக்கிட்டேங்க. அதே மாதிரி கோலத்தில் டைரெக்டாக என்றைக்கும் தீபம் ஏற்றக்கூடாது. அதாவது தீபத்தை நம்ம கீழால தரையோட தரையாக என்றைக்கும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பூஜை அறையில் தீபம் ஏற்றினாலும் சரி, அல்லது நிலவாசப்படியில் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி, அடியில் இந்த மாதிரி ஒரு வெத்தலையை வந்து வச்சிருங்க. முக்கியமாக வெத்தலை காம்போடு இருக்கணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் வெத்தலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செம்பருத்தி இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அரச மரத்தோட இலையை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தீபம் வந்து ஏற்றிட்டேங்க. எப்போவுமே தீபம் திகு திகு திகுன்னு ரொம்ப எரியிற மாதிரி நீங்கள் வந்து திரிய மேலே தூக்கி விடக்கூடாதுங்க. அப்படி தூக்கி விடும் போது சீக்கிரமாகவே எண்ணெய் வந்து காலியாயிடும். எப்போவுமே மொட்டு மாதிரி அழகாக எரியிற மாதிரி திரிய உள்பக்கமாக வந்து இழுத்து விட்டுருங்க. அப்போதான் தீபம் அழகாக எரியுங்க. இப்போ பாருங்கள், எல்லோ கலர் நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அந்த தீபம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய தீபம் கூட இந்த அளவுக்கு அழகாக இருக்காது. அதாவது வெங்கலம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பித்தளையில் வாங்குற விளக்கு கூட இந்த அளவுக்கு அழகாக இருக்குமான்னு தெரியாது. சாதாரண ஒரு பெயிண்ட் அடித்த அந்த விளக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3 ரூபா தாங்க. ஒரு அகல் விளக்கு 3 ரூபா தான். வீட்டில் இருக்கக்கூடிய அக்ரலிக் பெயிண்டே தான் நான் வந்து அடிச்சுக்கிட்டேன். பாருங்கள், தீபம் ஃபுல்லாகவே நான் ஏற்றி வச்சிட்டேன். இப்போது நான் ஃபேன் எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனாலுமே தீபம் வந்து அணையவே இல்லை. ஏன்னா நான் திரிய உள்பக்கமாக வந்து அழுத்தி விட்டுருக்கேன். அதனால் தீபம் வந்து அலைமோத கூட இல்லை பாருங்கள், நல்லாவே எரிஞ்சிட்ருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து தீபம் வைக்கிறோம் அப்படின்னா காற்று வந்து ரொம்ப வேகமாக அடிக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து வந்து காற்று போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ எல்லா விளக்குகளுமே நமக்கு அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவோ ஏதாவது உடஞ்சி போயிருந்தது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃபுட்டுலாம் வாங்கும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை வேணால் இதுக்காக எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு வாங்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன். இது டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்க. இப்போது நம்ம கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அணையா தீபம்னு சொல்லிட்டு மூடி போட்டு வச்சுருப்பாங்க, உள்ளே வந்து தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே கான்செப்ட் தாங்க. இப்போ இதோட மேல் பகுதியை மட்டும் நான் கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதுக்காக கட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி வைக்கிற அந்த தீபத்தில் எந்த தீபம் அணையாமல் ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த தீபத்துக்கு மேலே இந்த மாதிரி கமுத்து வச்சுருங்க. எல்லா தீபத்துக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு தீபமாவது நம்ம வீட்டில் அணையாமல் எரியணும் காற்றுல அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த தீபத்துக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய பாக்ஸாக எடுக்கணும். அப்படின்னா கண்ணாடி பாட்டிலாக எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் மேலே டாப் இருக்கக்கூடாதுங்க, உடச்சி எடுத்துருங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி கமுத்து வச்சிட்டோம் இல்லையா, இப்போ சைட்லேருந்து வரக்கூடிய காற்று வந்து இந்த விளக்குக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காதுங்க. இதே சமயம் விளக்கு சூடாக அது அந்த சூட்டில் அந்த பிளாஸ்டிக் வந்து எரிஞ்சு போயிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எரியாதுங்க. ஏன்னா டாப் வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால அந்த சூடு வந்து அந்த மேல் வழியாக நமக்கு வந்து வெளியில் போயிடும். காற்று வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய சூடுமே நமக்கு தணிஞ்சு போயிடுங்க. முக்கியமாக நீங்கள் சைடில் வைக்கக்கூடிய விளக்குகளை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அந்த பாக்ஸை விட்டு. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காற்றடிச்சு எல்லார் வீட்லேயுமே விளக்கு அணைஞ்சாலுமே உங்கள் வீட்டில் அந்த கமுத்து வச்சுருக்க அந்த விளக்கு மட்டும் அணையவே அணையாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம பெயிண்ட் அடித்த விளக்குக்கும் பெயிண்ட் அடிக்காத நார்மல் விளக்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காமிக்கிறேன். பெயிண்ட் அடித்த விளக்கில் அடியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசியவே இல்லைங்க, அது வந்து வெத்தலையோட சுருக்கம். பெயிண்ட் அடிக்காத விளக்கில் எண்ணெய் வந்து கசிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம என்னதான் ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அது சில்னஸ் குறைய அந்த எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது தாங்க. கீழே விழுந்தால் உடையாது. அதே சமயம் ரொம்ப நேரம் விளக்கு வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் தீபம் வந்து நமக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் முக்கியமாக நெயில் பாலிஷோ அல்லது அக்ரலிக் பெயிண்டோ அடித்து வச்சிங்கன்னா அந்த தீபம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் எண்ணெய் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க, கீழே வந்து கசியவே கசியாது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் எதுக்காக உங்களுக்கு கார்த்திகை தீபம் வரத்துக்கு முன்னாடியே இந்த டிப்பை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வந்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.